சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்ததாக 3 மணி நேரத்திற்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கூடிய நிலையில் தற்போது புயல் எங்கே இருக்கிறது என்ற விரிவான தகவலை நம்முடைய சிறப்பு சடையாண்டி தற்போதைய நிலை என்ன, புயல் எங்க இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது? நிச்சயமா தேவப்பிரியன், பெஞ்சல் புயலானது கரையை நோக்கி 7 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரியிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது அந்த மழை மேகங்கள் எங்கே இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த இணையதள வரைகலை மூலமாக பார்க்க போகிறோம். மழை மேகங்கள் மெல்ல மெல்ல கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது சென்னைக்கு மிக அருகில் அந்த மழை மேகங்கள் மையம் கொண்டிருப்பதாகத்தான் இந்த இணையதள வரைகளை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இந்த மழை மேகங்கள் அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கக்கூடிய மேகங்களாக மிக அடர்த்தியாக இருக்கிறது. இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் லேசான மழையும், இந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கனமழையும், பிங்க் நிறத்திலேயே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள்லாம் அதிகனமழையும் பெய்யக்கூடிய மழை மேகங்களை, மழை நீர்த்துளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தியான மழை மேகங்களை தான் இந்த காட்சிகள் உணர்த்துகிறது. இது மெல்ல மெல்ல நகர்ந்து வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது காரைக்கால் மகாபலிபுரத்திற்கு இடையே கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல நேற்று இரவுல ஒரு சற்று சிறிய மாறுபாடு இருக்கதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறாங்க. அதன் காரணமாக மகாபலிபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது எப்பொழுதுமே இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தலின்படி 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஒரு சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புயலினுடைய வேகம் குறைந்திருக்கிறது. நேற்று இரவு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த புயலானது 7 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. அதனால மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. பிற்பகல் கரையை கடக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் புயலுடைய வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக அது மாலையோ அல்லது நள்ளிரவிலோ இரவு பொழுதிலேயோ கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மழை தொடங்கி இருக்கிறது. இரவு முழுவதுமே மிதமான மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளெல்லாம் கனமழை பெய்யக்கூடும். 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டத்திற்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, உள் மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும், மழையினுடைய வீரியமும் அதிகரிக்கும் என்று தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாங்க. புயல் மிக மெதுவாக நகர்ந்து வருவதன் காரணமாக மழை பெய்யக்கூடிய அந்த கால அளவும் நீட்டிக்கும். 1 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழையானது புயலுடைய வேகம் குறைந்ததன் காரணமாக 2 மணி நேரம் அதே மழை பொழிவை உருவாக்கும் அப்படின்னும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறாங்க. காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வரைகலை மூலமாக பார்க்கலாம். தற்பொழுது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னைக்கு காற்றினுடைய வேகம் இருக்கிறது அப்படின்றதையும் தெளிவாக இந்த வரைகளை உணர்த்துகிறது. கடலுக்கு உள்ள 60 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த இணையதள வரைகளை வரைகளை மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த காற்றினுடைய வேகம் மெல்ல மெல்ல நகர்ந்து வர 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 புதுச்சேரி மகாபலிபுரத்திற்கு இடையே கரையை கடக்கும் பொழுது எல்லாம் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மழை மேகங்கள் எப்படி கரையை நோக்கி வருகிறது, எந்தெந்த சமயங்களில் எவ்வளவு மழை பொழிவை உருவாக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வரைகளை மூலமாக பார்க்கலாம். தொடர்ந்து தற்பொழுது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழை மேகங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. தற்பொழுது 8 மணி நிலவரப்படி சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் கரைக்கு வரவில்லை அப்படின்றத தான் இந்த வரைகளை உணர்த்துகிறது.
11 மணி நிலவரப்படி சென்னை கரையை வந்து நெருங்கி விட்டது. அந்த மழை மேகங்கள் மெல்ல உள் நகர்ந்து விட்டது, கரைக்கு மிக அருகில் வந்து விட்டது அப்படின்றதையும் நம்மளுக்கு உணர்த்துகிறது. 11 மணி 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக அந்த மழை பொழிவை உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள் வந்து கரைக்கு கரையை நெருங்கி இருக்கிறது. அதன் காரணமாக அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த வகையில தான் இந்த இணையதள வரைகலை 11 மணிக்கு இன்னும் கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பு பெறுங்க. நம்ம தொடர்ந்து